நான் இன்றைக்கு பெரம்பலூருக்கு செல்ல இயலவில்லை. பெரம்பலூர்ல இருந்து முடித்துவிட்டு குளத்தூர் வந்த உடனேயே 20-30,000 பேருக்கு அந்த வண்டியை சுட்டுவிட்டார். ஆனால் வண்டியை இயக்குவதற்கே அவரால் முடியவில்லை. வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஏன் கூட்டம் ஏன் வந்தது? 100 பேர் தான் நீங்க சொன்னீங்க, 25,000 பேர் எப்படி வந்தான்னு கேட்டார். அதற்கு பிறகுதான் நாங்களாம் கலந்து பேசி தலைவர் சுற்றுப்பயணத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று அதை கணித்து, நேற்று கூட எங்களுக்கு இருக்கிற பல்வேறு சிக்கல் இருந்தாலும் கூட காவல்துறை சரியான முறை எங்களுக்கு வழிகாட்டியது. 9:30 மணி வரையும் இந்த ரோட்டிலே தடுப்பு சுவர்கள் எழுப்ப முடியாது, டிவைடர் என்று சொல்வார்கள். ஆனால் 9:30 மணிக்கு மேலே அவர் வருவதற்குள்ளேயே அத்தனையும் அமைத்து முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பை தந்தது. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், அதற்காகத்தான் விமான நிலையத்திலே இறங்குவதற்கு முன்னால் இடத்திலே சொன்னார், நாங்கள் ஒன்றா வைத்து பயணம் செய்தோம், அப்போது நீங்கள் நன்றி சொல்லுங்கள் என் சார்பாக என்று சொன்னார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நான் யாரை முதலமைச்சர் ஆக வேண்டும், யாரை பொதுச் செயலர் ஆக வேண்டும், யாரை தமிழ்நாட்டில் பவனி வர வேண்டும் நான் கனவு கொண்டானோ அது கனவு சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. நான் எதற்காக அதை சொல்கிறேன் என்று சொன்னால், எல்லோரும் சொல்வார்கள் செங்கோட்டையை எங்கே சென்றிருக்கிறார் நீங்கள் பாருங்கள் என்று கூட சொல்வார்கள். நம்மை யார் நம்புகிறார்களோ, யார் நமக்காக நம்ம ஆட்சி மலர்வதற்கு நமக்கு நல்லாட்சி தருகிறார்களோ அவர் பின்னாலே செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைக்கு இருந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால் சொல்வார்கள் எல்லோரும், இந்த ஊராட்சி மன்றத்தை பொறுத்தவரை பல்வேறு பணிகளை நான் ஆட்டியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியாது ஒன்றல்ல. இது எங்களுடைய கிராமம் மட்டுமல்ல, என்னை வாழ வைக்கிற கிராமம் என்பதை நான் அறிவேன். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், இது எங்களுடைய தாய்மாமன் வீடு, கவலைப்பட தேவையில்லை. தாய்மாமன் சேதனமாக மோதனத்தையும் கிட்டையும் பெறுகிறேன் என்று தம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். என் இதயத்தை உங்களுக்கு தருவேன் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால், என் உயிர் மூச்சு இருக்கும் வரை இந்த மக்களுக்கு பணியாற்றுவதற்கு, சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, நல்லாட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு நான் உங்களோடு இருந்த அந்த பணிகளை ஆற்ற இருக்கிறேன், உங்கள் நல்லாட்சியோடு என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியை பொறுத்தவரையிலும் மாவட்டத்தை உருவாக்கப்பட வேண்டும் என்று பல நாட்கள் நாங்கள் போராடி கொண்டே இருந்தோம். ஆனால் அந்த போராட்டம் வெற்றி பெற முடியவில்லை. இனி ஆட்சி வந்தவுடனேயே நம்முடைய மாவட்டம் 2ஆக பிரித்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் உருவாவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், இடத்தை தேடித்தேன், இடத்தை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு 100 ஏக்கர். ஒரு கவலையப்பட வேண்டியது, செலவில்லாமல் அரசுக்கு கட்டிடம் கட்டினால் போதும். அந்த இடத்தை கூட ஆய்வு செய்து மேப் போட்டு கையில் வச்சிருக்கிறார். இவர் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் ஆன உடனேயே ஒரே மாத காலத்தில் அந்த வேண்டுகோளை அவரிடத்தில் வைப்பேன். இந்த கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியை பொறுத்தவரையிலும் கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், பவானி சாகர், அதே போல பக்கத்தில் இருக்கிற பவானி 4 இணைந்து ஒரு மாவட்ட தலைநகரமாக இங்கே உருவாக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளும் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற பைபாஸ் சாலை நீங்க பார்த்திருப்பீங்க, அடிக்கடி நான் பேசியிருக்கேன், மந்திரின்னு சொல்லிட்டே இருப்பார். நான் நல்லா தெரியும், நான் சினிமா படம் எடுத்திருக்கேன், இங்கெல்லாம் உங்களுக்கு திட்டங்களை நிறைவேற்ற சொல்லிட்டே இருக்கிறத தவிர கடைசி வரைக்கும் கொடுக்குறேன்.